திரு பிரியன், இங்க தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல எந்த கூட்டணியில இழுபறி ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு? அதிமுகவா திமுகவா? திமுக கூட்டணியில வெளிப்படையா இழுபறி தெரியுது, அதிமுக கூட்டணியில வெளிப்படையா இழுபறி தெரியல, அவ்வளவுதான். அதான் வித்தியாசம். இங்க வந்து பேச்சுவார்த்தை வெளிப்படையா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடக்குது, வெளியில வந்து மைக்ல பேசுறாங்க, ஸ்டாலின் போய் பாக்குறாங்க, பேசுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்றது நமக்கு புரியுது. மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்றாங்க, உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்காங்க நமக்கு தெரியாது. 4 தொகுதி வாங்கிட்டு 3 தொகுதி உதயசூரியன், 1 தொகுதி தனிச்சின்னம் சொல்லும்போது நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்காது ஒவ்வொருத்தரோட இஷ்டம். அது மகிழ்ச்சி இருக்கா இல்லையான்றதை யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அதனால் எல்லா கட்சிகளுக்கும் வந்து தொகுதிகள் அதிகமாக கொடுக்கணுன்ற ஒரு அந்த பார்வை இருக்குது. ஆக்சுவலாக கொடுக்கணும், கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி கொடுக்கணும் அப்படின்னு. திமுக அணியில் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா, 2017 அந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இருந்திருக்கு. இந்த வாட்டி அதில் தேமுதிக என்ற கட்சி புதுசாக சேர்ந்துருக்கு. அந்த கட்சி சேர்ந்ததில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இந்த கட்சிகளுக்கு எல்லாமே வந்து மோடிக்கு எதிரான ஒரு அணி, இது பாஜகவுக்கு எதிரான ஒரு அணி. இப்போ தேமுதிக வந்திருக்குல்ல, அது வந்து பாஜகவுக்கு எதிரான அணின்னு சொல்லலாம். பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இது இருக்குமான்னு நமக்கு தெரியாது. இது வரையும் டெல்லிக்கும் தமிழ்நாடுக்குமான போட்டின்னு ஸ்டாலின் சொல்கிறார். அந்த ஸ்டாண்டை வந்து தேமுதிக நாளைக்கு பிரச்சாரத்தில் எடுப்பாங்களான்னு எடுக்கணும். ஆக்சுவலாக எடுப்பாங்களான்னு தெரியாது. இவங்க எடுப்பாங்க, விசிக எடுக்கும், விசிக இன்னைக்கு எடுக்கும், எதிர்காலத்தில் எப்போ வேணா எடுக்கும். அதில் தேமுதிகவுக்கு என்ன? தேமுதிக வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்களா தெரியாது, நமக்கு தெரியாது. இல்லை, அவங்களுக்கு என்ன தயக்கம், அதில் என்ன தடையா இருக்கும்னு நீங்க பிஜேபி எதிர்க்க மாட்டாங்க சார். அவங்க பிஜேபி எதுவும் எதிர்த்தது கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ விசிகா இருக்கிற மாதிரிலாம் இப்போ டிஎம்டிக்கு எதிர்ப்பாங்களா பிஜேபியை? இப்போ ஓபிஎஸ் போயிருக்காரு திமுகவில், அவரே பிஜேபியை ஸ்ட்ராங்காக எதிர்ப்பாரா? எதிர்க்கணும். நீங்கள் சேர்ந்துருக்கீங்களா, உள்ள எதிர்க்கணும். டெல்லிக்கும் தமிழ்நாடுக்குமான போட்டின்னு ஸ்டாலின் சொல்லும்போது தேமுதிக உள்ள வந்தால் பிஜேபி எதிர்க்கணும். பிஜேபி எதிர்ப்புன்றது இந்த அணியோட உயிர் மூச்சா இருக்கு. சரி, டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் ஏன் போட்டின்றாங்க? அப்போ இவங்க 3 தேர்தலில் கூட வராங்க, விசிகா கூட வராங்க, சிபிஎம் கூட வராங்க, சிபிஐ கூட வராங்க. அப்போ பாஜக எதிர்ப்பு என்ற ஒரு விஷயம் இல்லாத ஒரு தேமுதிகவை ஸ்டாலின் சேர்த்திருக்கார். ஏன்னா இந்த வாட்டி நம்ம வின் பண்ணி ஆனோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறார். அது அவர் முயற்சி எடுக்கிறார். காங்கிரஸ் போகிற மாதிரி இருந்தது. அந்த சமயத்தில் தேமுதிகவை ஒரு கண்டிஜென்சி பிளானாக சேர்க்குறாங்க. காங்கிரஸும் உள்ளே வந்துடுச்சு. சரி, பரவாயில்ல. அப்போ சேர்க்கும் பொழுது சில பேர் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நாங்களும் விட்டு கொடுக்கணும், நீங்களும் விட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுலேயும் வந்து ஒரு சின்ன கன்சிடரேஷன் கொடுக்கணும். இவங்க 3 தேர்தலாக கூட வந்துட்டு இருக்காங்க, கொள்கை ரீதியாக உறுதியாக இருக்காங்க. அந்த கொள்கை ரீதியாக உறுதியாக இருக்கிறவங்க கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து கன்சிடரேஷன் கொடுத்து அவங்கள குறைக்கக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் பழைய இது கொடுத்தாலும் பரவாயில்ல, குறைக்கிறதுக்கான விஷயங்கள் நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது. அதனால் திமுகவும் இதை கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. கூட்டணிக்கு தலைமை தாங்கிற திமுக நம்மளோட கூட பயணப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இந்த குழுவில் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது நீங்கள் குறைச்சிக்கோங்க, நாங்களும் குறைச்சிக்கிறோம், நீங்களும் குறைச்சிக்கோங்க, இந்த மாதிரி புது கட்சிகள்லாம் உள்ளே வந்திருக்கு. கரெக்ட், வின் பண்ணுறதுக்கு ஏற்றபடி ஓட் பேங்கை வலுப்படுத்துறதுக்கான விஷயத்த திமுக தலைவர் செஞ்சிருக்காருன்றதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் அதுக்குன்னு நம்பிக்கையாக கூட வந்து இருக்கிற உற்ற துணையாக இருக்கிறவங்களை வந்து நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து கொஞ்சம் கை கொடுத்து மேலே தூக்கி விட வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களுக்கு 6 கொடுத்தீங்கன்னா இந்த வாட்டி 1 ஏற்றி கொடுத்தாதான் அவங்களும் வந்து ஒரு கொள்கை ரீதியாக உறுதியாக வராங்க. அவங்க அப்போ நீங்கள் குறைச்சிக்கோங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? கூட கேட்க தான் செய்வாங்க. அது திமுக அணியில் வெளிப்படையாக பளிச்சுன்னு தெரியுது நமக்கு. அதிமுக அணியில் உள்ளே உள்கூத்து நடந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து பாஜக தான் கொடுக்கணும்னு தினகரன் சொல்லிட்டு இருக்காரு. பாஜக தான் கொடுக்கணும். அதுல ஒரு பார்வை இருக்கு. ஒன்னு போட்டியிட்ட தொகுதிகள், இன்னொன்னு வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதுல வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி அவங்களுக்கான இடத்தேர்வுகளை, தொகுதி தேர்வுகளை செய்யுது. அப்படின்னும் போது அதை கூட்டணி கட்சிகள் அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல தானே இருக்காங்க சார். அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா திமுக தோட்ட தொகுதியில் பாருங்க, நீங்க தோத்துருக்கீங்க. கொடுக்க வேண்டிய இடத்துல 43 கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. பட் நீங்க அந்த ஆர்கியூமெண்ட் வச்சீங்கன்னா 43 தொகுதியில் நீங்க தோத்துருக்கீங்களா போன வாட்டி? அந்த தொகுதியை நீங்க மறுபடியும் அங்கே போட்டி போட முடியுமா? தோத்துட்டீங்கன்னு கூட்டணி கட்சிகள் சொன்னா இது எல்லா கூட்டணிக்கும் அப்ளை ஆகும். நான் திமுகவுக்கு மட்டும் சொல்றேன், நம்ம எல்லா கூட்டணிக்கும் இது அப்ளை ஆகும். அதிமுகவுக்கும் இது அப்ளை ஆகும். அவங்க எவ்வளோ இடத்துல தோத்துருக்காங்க அதுக்கு அவங்களுக்கும் அப்ளை ஆகும். அவங்க கூட்டணி கட்சிகிட்ட நீங்க தோத்த இடத்த நீங்க தோத்துட்டீங்க போன வாட்டி, அந்த இடத்துல கொடுக்க முடியாதுன்னா அப்ப நீங்க தோத்த இடத்த போட்டு நீங்களே போட்டி போடலாமா? அப்ப நீங்க வெற்றி பெற இடத்துல போட்டி போடுங்கன்னு கேட்பாங்கல்ல. அதுக்கு அதிமுகவுக்கு அப்ளை ஆகும். கூட்டணிக்கு தலைமை தாங்கிற எல்லா கட்சிகளுக்கும் இது அப்ளை ஆகும். ஸோ அதில் வந்து உள்கூத்து போயிட்டு இருக்கு. அதிமுக அணியில் வந்து உள்கூத்து போயிட்டு இருக்கு. நான் கேட்குறேன், அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப முன்னாடியை விட இப்போ ரொம்ப சகோதரத்துவம் அதிகமாக இருக்கு உள்ளுக்குள்ள அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு காலையில் டெல்லி ஏர்போர்ட்ல என்ன சொல்றாரு தினகரன்? என்டிஏ கூட்டணியில தான் நாங்கள் இருக்கோம், பாஜக தான் அதுக்கு தலைமைன்னு சொல்லிட்டு போறாரு. டெல்லி ஏர்போர்ட்ல இன்னைக்கு காலையில் நடந்தது. ஸோ அவங்க தெளிவாக இருக்காங்க சார் அந்த விஷயத்தில். அவங்க நீங்கள் தண்ணி சின்ன இரட்டையில் போட்டி போடுங்க, இல்லை இந்த சின்னத்தில் போட்டி போடுங்க, தாமரையில் போட்டி போடுங்கன்னா குக்கர் தான் எங்களுக்கு, நாங்கள் அதில் தான் போட்டி போடணும், அவங்க உறுதியாக இருக்காங்க. என்னுடைய இன்னொரு பார்வை, கூட்டணியை பற்றி பேச போனோம், ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேச போனோம்னு கணேஷ் சொல்கிறார். நான் சொல்கிறேன், கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி தலைவர் இல்லாமல் என்ன ஸ்ட்ராட்டஜி பேசுகிறீங்க?
அவர் காத்தாலேயே சென்னைக்கு வந்துட்டாரு, நீங்க என்ன போய் ஸ்ட்ராட்டஜி பேசுறீங்க? எல்லாரும் ஒன்றா தானே ஸ்ட்ராட்டஜி பேசணும், சரி தனித்தனியாக என்ன ஸ்ட்ராட்டஜி பேசுறீங்க? ஸோ இதில் வந்து இடங்கள் பகிர்வதில் ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன எக்ஸாக்டா பிரச்சனை? அதில் எடப்பாடி கை ஓங்குதா, பாஜக தனித்தனியா அவர்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பார்வையில அவங்க திரு அமித்ஷா கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அது எடுத்துக்க கூடாதா சார்? கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது நாங்க தான். நீங்க தானே சார் பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்தணும், நீங்க தானே சார் தினகரனோட பேச்சுவார்த்தை டிசிஷன் எடுக்கிறது வேற, ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்குது, என்ன பண்ணலாம், என்னென்ன மாதிரியான வியூகங்கள் இருக்கலாம் அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்கிறது கூட கூடாதா? பாஜகவே உங்க கூட்டணி கட்சி தான். நீங்க அதிமுக பாஜக உடனே பேச்சுவார்த்தை நடத்தணும், அதிமுக பாமக உடனே பேச்சுவார்த்தை நடத்தணும், அதிமுக தினகரன் உடனே பேச்சுவார்த்தை நடத்தணும். நீங்க எதுக்கு அமித்ஷாவை போய் கன்சல்ட் பண்றீங்க? இல்ல சார், இந்த கேள்வியை திரு அமித்ஷாவை நோக்கி எழுப்பக்கூடாது இல்லையா? அது திரு டிடிவி தினகரனையும் திரு அன்புமணி அவர்களையும் நோக்கி எழுப்பக்கூடிய கேள்வி. நீங்க இபிஎஸ் ஓட சேர்ந்து போய் தானே பார்க்கணும் அப்படின்னு அவங்கள நோக்கி எழுப்ப வேண்டிய கேள்வி தானே. ஒன்னாவது நான் இப்படி சொல்றேன், அதான் அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கிற அதிமுக பாஜகவுக்கு எவ்வளவு இடம் கொடுக்க முடியும்ன்றதை அமித்ஷா போய் சொல்லிட்டு வந்தார். சரி, அப்படி எடுத்துக்கலாமா? அமித்ஷா போய் ஐயா உங்களுக்கு இவ்வளவுதான் சீட் கொடுக்க முடியும் அப்படின்னு எடப்பாடி போய் அங்க போய் சொல்லிட்டு வந்தார். அப்புறம் வந்து பாமகவுக்கு அவ்வளவுதான் கொடுக்க முடியும், தினகரனுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இருங்க சார் நீங்க பேசுங்க, இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு வந்தார். அப்படி வச்சுக்கலாமா? நான் இவ்வளவுதான் கொடுக்க முடியும், 45க்கு மேல கொடுக்க முடியாதுங்க, பேக்கேஜா உங்களுக்கு கொடுத்துறாங்க, நீங்க பாத்துக்கோங்க, அதுல தாமரை நிக்குதோ என்னவோ அது உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரா? என்ன பியூஷ் கோயல் எதுக்கு இருக்காரு? அவர் எதுக்கு இருக்காரு? அவர்கிட்ட நீங்க பேச வேண்டியது தானே. அவர் நீங்க எங்க டெல்லி போக வேண்டிய அவசியம் என்ன சார்? முதல்ல தமிழ்நாட்டுல என்ன தவறுன்னு சொல்ல வரீங்க சார்? நீங்க தவறுன்னு சொல்ல வரல. அதிமுக வந்து தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கட்சி, கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி நீங்க சொல்றீங்க. அப்போ பாஜகவோட பிரதிநிதி இங்க வரும்போது அவரோட தான் நீங்க பேசணும். அதை விட்டுட்டு நீங்க கூட்டணிக்கு அமித்ஷாவோட ஏன் பேசுறீங்க? ஆக்சுவலா அமித்ஷா ஏதாவது அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஒரு பிரச்சனை அங்க ஓடிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நீங்க அமித்ஷா போறீங்க. அமித்ஷா இன்னைக்கு முக்கியமான இடத்துல உட்கார்ந்துருக்கார். அவர் எல்லாத்தையும் இந்தியாவில் வந்து ஒரு வல்லமை மிக்க மனிதராக இருக்கார். ஸோ அவரை நீங்க போய் பாக்குறீங்க, அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அப்படியே ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறீங்க, ஐயா 25 ஆஃபீஸர் லிஸ்ட் இருக்கு, இவங்கெல்லாம் திமுக ஆட்கள், இவங்களெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு கொடுக்குறீங்க ஒரு லிஸ்ட்டை. அதையும் அவர் வாங்கி வச்சுக்கிறார். இதை ஏன் நான் பண்ணணும்னு அவர் ஒரு வார்த்தை கேட்கிறார், ஒய் ஐ ஷுட் டூ இட் அப்படின்றார். இல்லைங்க இவங்களெல்லாம் பண்ணுங்க, இவங்களாம் திமுகவோட ஆஃபீஸர்ஸ்ன்றாங்க. சரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்ல, நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர போகிறதில்ல, நீங்கள் கொடுக்குற அதிகாரியை நான் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அவர் கேட்குறாரு திருப்பி. நான் வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு ட்ரை பண்ணுறோம், தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை, நீங்கள் சொல்கிறது நாங்கள் ஏன் பண்ணணும்னு அவர் கேட்குறாரு. ஸோ ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டு, திமுக மந்திரிகள் மேலே ஊழல் நடவடிக்கை எடுக்கணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணலை, நீங்கள் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க, இதெல்லாம் சொல்கிறது தவிர உங்களுக்கு இவ்வளோ இடம் அப்படின்ற விஷயத்தை நீங்க பேச போனீங்க. கூட்டணி கட்சிகளுக்கான இடத்தையும் இவ்வளோ கூட்டணி கட்சிகளுக்கான இடத்தை பற்றியும் பேச போனீங்க. அதில் வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். டெல்லிக்கு போனோம் அது என்ன ஒத்துக்கோங்களேன், அதிமுக வந்து டெல்லியில் போய் பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே வரல. போனீங்க, ஆனால் ஒன்றுபட்டு இல்லையே. நீங்க போயிட்டு வரீங்க தனியா, முன்னை விட இப்பதான் ரொம்ப ஒன்றுபட்டு இருக்கிறோம், பரஸ்பரம் விட்டு கொடுக்கிறோம். ஒன்றுபட்டு இருக்கிறது இன்னைக்கும் எடப்பாடி அங்க இருந்து எல்லாரும் ஒன்னா பேசினாங்கன்னா அது ஒத்துக்கலாம். இவரு இங்க வந்துட்டா அவங்க 2 பேர் அங்க போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? சரி ஓகே, நான் பதில் வாங்கிக்கிறேன். திருஜாகுரல், இங்க என்டிஏவில் சிறிய கட்சிகள் வளரும் கட்சிகள் எந்த சின்னத்தில் நிற்கிறது, ரெட்டலையிலயா இல்ல தாமரை சின்னத்தில் நிற்கிறது அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய குழப்பம் தான் இப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பார்க்கணுமா? எங்க கூட்டணியில் இது போன்ற சின்னத்தில் யார் நிற்கணும்? இப்ப திமுக பண்றாங்கல்ல, மதிமுகக்கு 3 என் சின்னத்தில் நிற்கணும், 1 மட்டும் உனக்கு, இந்த முஸ்லீம் லீக் கட்சிகள்லாம் கூப்பிட்டு நீ என் சின்னத்தில் தான் நிக்கணும். இந்த நிலையில எங்க கூட்டணி கட்சிகளையே இரட்டை சின்னத்தில் நிக்க சொன்ன கட்சி அதிமுக சொன்ன சரியா இருக்குமா? திமுக ஆனா எங்க கட்சி அப்படி இல்ல. கூட்டணி நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கூட்டணி கட்சிகளையே நேரடியா எல்லா தொகுதிகளிலும் இரட்டை சின்னத்தில் நில்லுங்கன்னு சொன்ன கட்சி அதிமுக. அது அதிமுக 2016 2010 சிறிய கட்சிகள். நீங்க அதே மாதிரி மதிமுக சிறிய கட்சியா, தமுமுக கட்சி எல்லாம் சின்ன சின்ன கட்சி தான்.